இங்க ஒருத்தன் ஒரு இடத்துல குழி தோண்டிட்டு இருக்கான் பாருங்க. அப்போ ஒரு 4 முட்டை இருக்கு. அதை எடுக்கும் போது அதுல இருந்து ஒரு முட்டை கீழே தவறி விழுந்துருது. அதை எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு தங்க கட்டி மாதிரி ஒண்ணு இருக்கு. இது முட்டையா இல்ல தங்கமான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. பார்த்தவனுக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா அது உண்மையிலுமே தங்கம். அதுக்கப்புறம் இவனோட ஒய்ஃப் கிட்ட இதை பத்தி பேசுறான். இவன் குழி தோண்ட பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கறான். அங்க ஒரு ஃபார்மர் பெரிய வாத்து பண்ணை தான் வச்சிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவன் அந்த வாத்து பண்ணை எப்படியாவது வாங்கி ஆகணும். அதுல இருக்கிற வாத்து தான் ஏதோ ஒரு தங்க முட்டை போடுதுன்னு இவன் புரிஞ்சுக்கிறான். அப்புறம் ஒரு வழியா 300 பவுண்ட்ஸ் கொடுத்து அந்த வாத்து பண்ணையை வாங்கிடுறான். ஆனா அதுல எந்த வாத்து தங்க முட்டை போடுன்னு தெரியல. அதனால எல்லா வாத்தையுமே தேடிட்டு இருக்கான். இவ்வளவு வாத்து கூட்டத்துல அந்த ஒரு வாத்தை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இவனோட பையன் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்துட்டு போயிடறான் பாருங்க. எல்லா வாத்தையும் வெளியே ஓட ஆரம்பிச்சிருது. அப்புறம் இவனும் எல்லா வாத்தையும் துரத்திட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இவனோட பையன் காருக்கு போயிட்டு இருக்கான். இவன் பின்னாடி மட்டும் ஒரு வாத்து மட்டும் தனியா போயிட்டு இருக்கு. இந்த வாத்து தான் ஒருவேளை தங்க முட்டை போடுற வாத்தான்னு சொல்லி பாக்குறான் பாருங்க. உண்மையிலுமே அந்த வாத்து தான். ஒரு வழியா அந்த வாத்தை கண்டுபிடிச்சதுல எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாத்தை இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஆனா அந்த வாத்து அந்த சின்ன பையன் கூட மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வாத்து 26 நாள் மட்டும் தான் முட்டை போடும். அதனால இவங்களோட வீட்டிலே வச்சிட்டு இருக்காங்க. இந்த பையன் கூட தான் அந்த வாத்து தூங்கிட்டு இருக்கு. இவனும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறான்.